எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Class 7, Chapter 5, Parallel and Intersecting Linesல 6th topic 5.6 Corresponding Angles. So corresponding angles வந்து explain பண்ணியிருக்காங்க. So இது explain பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 3 key points understandingகாக ஒரு 3 different activity வச்சு explain பண்ணியிருக்காங்க. So நம்ம இப்போ அதை discuss பண்ணுவோம். First corresponding anglesனா என்ன அப்படின்னு பார்ப்போம். Actually இந்த transversal concept is like very very important. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹையர் கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஹையர் கிளாஸஸ்ல பிக் சம்ல இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் இட்டா வந்துட்டு போகும். ஸோ ஓல்டர் எடிஷன்லயுமே டிரான்ஸ்வர்சல் வந்து ஒரு டீடைல்டு வீடியோவை ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட்ல அந்த டிரான்ஸ்வர்சல்ங்கிற அந்த பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் அது இந்த வெர்ஷனுக்குமே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ டிரான்ஸ்வர்சல் தெரியும். 2 parallel லைன் அது வந்து ஒரு லைன் காமனா இன்டர்செக்ட் பண்ணும், அது பேர் தான் டிரான்ஸ்வர்சல். ஸோ நம்ம இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் எல் எம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் பேர் டீன்னு வச்சுக்கலாம். இப்படி இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4. ஸோ இதே மாதிரி இது அப்படியே தூக்கி இது மேல வைக்கும் போது 5 6 7 8. ஸோ இதுல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த 4 ஆங்கிள் தூக்கி நம்ம இது மேல வைக்கும் போது எது மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ 1 வந்து 5க்கு கரஸ்பாண்டிங். ஆப்வியஸ்லி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த 2க்கு வந்து 6. ஸோ மேல இருக்கக்கூடிய 4 ஆங்கிள் டாப் ரைட் 2 இருக்கு, இங்கேயும் டாப் ரைட் வந்து 6 இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 8க்கு, ஆங்கிள் 3 வந்து ஆங்கிள் 7க்கு. ஸோ இந்த 4 இருக்கிற பொசிஷன்லயே கீழே கரஸ்பாண்டிங்கா எந்த 4 இருக்கோ அதெல்லாம் தான் ஈக்குவல். அப்படிங்கிறது தான் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ இதுல ஒரு 3 ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் லைக் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்டிவிட்டி நம்பர் 3. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் formed by a transversal on a pair of lines are equal to each other. So இதுதான் நான் இப்ப just explain பண்ணது. Then so என்ன ஆகும்னா then the pair of lines are parallel to each other. So கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஒரு டிரான்ஸ்வர்சல்ல. அப்படி ஆகும்போது அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஈச் அதர். அதனால அந்த பேர் ஆஃப் லைன்ஸ், ஸோ நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் 2 பேர் ஆஃப் லைன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பேர் ஆஃப் லைன்ஸ் வரையறோம் இல்லையா, அந்த பேர் ஆஃப் லைன்ஸும் பேரலல் டு ஈச் அதர் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். லைன் எல். ஸோ இப்போ இதுல நம்ம வந்து டீன்னு ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சுக்கலாம். இப்போ இது எக்ஸுங்கிற பாயிண்ட்ல இங்க மீட் ஆயிருக்கு. இந்த லைன் எல்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணிருக்கு எக்ஸுங்கிற பாயிண்ட்ல. இப்போ இங்க ஏன்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் ஏவை நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 60 டிகிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ ஆப்வியஸா இந்த பக்கம் வந்து லீனியர் பேர், கரெக்டா? ஸோ லீனியர் பேர் வச்சு நம்ம பார்க்கும்போது லைக் ஏ பிளஸ் தி அன்னோன் ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு தாண்டி போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ 180 மைனஸ் ஏ, 180 மைனஸ் 60 which is 120 டிகிரி. இதுதான் அந்த அன்னோன் ஆங்கிள். அப்போ இது 120.
ஸோ 120 இந்த பக்கம் 60ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து மேல ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதே இதுல நான் ஒரு லைன் வரைய போறேன். அதாவது ஒய்ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நான் இந்த லைனுக்கு எம் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயும் ஒரு 2 ஆங்கிள் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த 2 ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்டர் வச்சு இந்த ஆங்கிளும் 60 டிகிரி இருக்கும், அதனால இந்த ஆங்கிளும் 120 டிகிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஸோ எய்தர் நீங்க வந்துட்டு ப்ரொடக்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம், ஆர் நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆங்கிள் ஏவை வேற பேப்பர்ல ட்ரேஸ் எடுத்துட்டு அது இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம கீ டேக் அவேஸ்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் இந்த பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து parallel. இது வந்து வைஸ் வர்சாலையும் நம்ம சம்ல யூஸ் பண்ற மாதிரி வரும். அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸ் ஆர் parallel. அதாவது லைன் எல்லும் எம்மும். லைன் எல் அண்ட் எம் வந்து பேரலல்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி. ஸோ போத் வந்து ட்ரூ தான். இதை நம்ம ஒரு ஆக்டிவிட்டியா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிறது இதோடைய சப்டிவிஷன் மாதிரி தான். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் formed by a transversal so corresponding angles formed by a transversal. ஒரு டிரான்ஸ்வர்சலால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த corresponding angles எதை இன்டர்செக்ட் பண்ணும்? intersecting a pair of lines. intersecting a pair of parallel lines. ஏன்னா அந்த லைன்ஸ் வந்து parallel are always equal to each other. ஸோ போன ஆக்டிவிட்டியில நம்ம 2 விஷயம் பார்த்தோம்ல, அதை நம்ம இப்போ ஸ்பிளிட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 5th ஒன் வந்து இதோடைய ஆப்போசிட். அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஒரு டிரான்ஸ்வர்சலால ஃபார்ம் ஆகும். அது ஒரு பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். இதே இது ஒரு பேரலல் லைன்ஸ் இல்லாம நான் பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது அது ஈக்குவலா இருக்காது. For example, like when a pair of lines are not parallel. So ஒரு pair of lines வந்து parallel இல்ல, not parallel to each other. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய the corresponding angles. Formed by a transversal. ஏன்னா ஒரு டிரான்ஸ்வர்சலால மட்டும்தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். Can never be equal to each other. So can never be equal to each other. So 4th one உடைய வைஸ் வர்சா தான் இந்த 5th one. So இதையும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 4th ஆக்டிவிட்டி நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணதே தான். ஒரு 2 parallel லைன் எடுத்துக்கலாம், லைன் எல், லைன் எம். ஸோ இதுல ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்கு, டிரான்ஸ்வர்சல் டி. ஒரு லைன் வந்து அந்த 2 லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு இங்க ஆங்கிள் ஏ கிடைக்கும், இங்க ஆங்கிள் பி கிடைக்கும். இப்ப நம்ம இந்த ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம், ஒரு ட்ரேஸ் எடுத்தோ இல்ல ப்ரொடெக்டரால மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அது ரெண்டுமே ஈக்குவல் டு ஈச் அதரா இருக்கும். சிமிலர்லி சியும் டியும் ஈக்குவல், இயும் எஃப்பும் ஈக்குவல், அண்ட் ஜியும் ஹெச்சும் ஈக்குவல். ஏன் இது ஈக்குவலா இருக்குன்னா இது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் formed by transversal T which intersects a pair of parallel lines L and M. So இந்த கேஸ்ல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இதே இது இந்த கேட்டகரியில நம்ம வந்து 2 நான் பேரலல் லைன் எடுத்துக்கலாம், L M.
ஸோ இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மீட் ஆகும். தே ஆர் நாட் parallel. இப்போ ஒரு டிரான்ஸ்வர்சல் டி இருக்கு. இப்பயும் நமக்கு ஒரு 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்டா நேம் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 1ம் 4ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 2ம் 3ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 6 and 7 corresponding, 5 and 8 corresponding angles, but they are not equal. Here corresponding angles are not equal because non-parallel lines இந்த transversal intersect பண்ணிருக்கு. அதனால corresponding angles இங்க ஈக்குவலா இருக்காது, பட் இங்க corresponding angles ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரூவ் சம்ஸ்ல வரும், நிறைய டைம் வந்து அன்னோன் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ எப்பவுமே ஒரு transversal parallel lines intersect பண்ணும்போது தான் corresponding angles ஈக்குவலா இருக்கும். பட் transversal non-parallel lines intersect பண்ணுச்சுன்னா corresponding angles ஈக்குவலா இருக்காது. அதே மாதிரி கொடுத்திருக்கிற ஒரு transversal diagramல corresponding angles ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த pair of lines வந்து parallel தான். ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.